நேயர்களுக்கு வணக்கம். புதன் இருக்க ஏற்ற ராசிகள் எவை எவை என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். புதன் சுபகிரகம், நல்ல உயர்ந்த பலன்களை தரக்கூடிய கிரகம். அந்த கிரகம் அனைத்து ராசிகளிலுமே பகையில்லை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கடகராசியை தவிர. கடகராசி ஒன்று சந்திரனுடைய வீடு. சந்திரனுக்கு நட்பு கிரகம்தான். ஆனால் சந்திரனுடைய வீடு லக்கினமாக அமைய பெற்றால் அவர் 12ஆம் இடம் விரையாதிபதி என்ற நிலையை பெறுவதால் அது பகை என்று குறிப்பிடப்பட்டிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அடுத்து புதனும் சந்திரனும் இணைந்தாலும் சுபபலன்களை தரக்கூடிய அமைப்பு என்று ஜோதிட சாஸ்திரத்திலே விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது. நட்பு வீடுகளாக சுக்கிரனுடைய வீடும், அடுத்து துலாம் ராசியும் ரிஷப ராசியும் சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்ம ராசியும் நட்பு ராசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரது கன்னி ராசி உச்சமாகக்கூடிய இடம், அவரது சொந்த வீடான மிதுனம் நல்ல பலன்களை தரக்கூடிய இடம், ஆட்சி வீடு. அடுத்து செவ்வாயுடைய வீடுகள் தேசம், விருச்சிகம், சமம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பகை என்று சொல்லப்படவில்லை, சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து தனுசு ராசியை பொறுத்தவரையிலே நல்ல பலன்களை தருவார். மகரம், கும்பம் ஆகிய சனியனுடைய வீடுகள் சமம் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்து குருவுடைய மீன ராசியிலே அவர் நேசமாகக்கூடிய ராசி. நேசபங்கம் பெற்றால் உயர்தரமான பலனை தருவார் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக சுப கிரகங்களுக்கு எந்தெந்த ராசிகள் பகை, நட்பு என்ற விவரங்கள், சமம் என்ற விவரங்களை ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. அதே நேரத்திலே சுப கிரகங்கள் ஸ்தான பலம் பெற்று சேர்க்கை பார்வையை பெற்றால் உயர்தரமான பலன்களை ஜாதகர்களுக்கு தருவார்கள் என்பதும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்து. புதனை பொறுத்தவரையிலே நல்ல புத்திக்காரகன், புத்திக்கு உரிய காரகன். ஒரு ஜாதகன் புத்திசாலியாக இருக்க வேண்டும், படித்தவனாக இருக்க வேண்டும், அல்லது புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்றால் ஜாதகத்திலே புதன் பலம் பெற்று அமர்ந்திருக்க வேண்டும். புதன் கெட்டால் புத்தி பேதலிக்கும் என்ற ஒரு பழமொழி கூட சொல்லுவார்கள். புதன் கெட்டால் அவனுடைய வாக்கு வன்மை இருக்காது, வாக்கால் கெடக்கூடிய நிலையை தரும், பேசி உளறி பேசக்கூடிய திக்குவாய்த்தன்மையை தரும். இவ்வாறெல்லாம் புதன் கெட்டால் புத்தி பேதலிக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப சுப வார்த்தைகளை பேசக்கூடிய நிலையை அந்த ஜாதகன் இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். அடுத்து புதன் இளம் வயதிலேயே ஒரு ஜாதகருக்கு வியாபார நுட்பத்தை தரக்கூடிய கிரகம் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பேச்சாற்றலை ஒரு ஜாதகன் பெற வேண்டுமானாலும் புதன் பலம் பெற்றிருக்க வேண்டும். அடுத்து ஏதாவது ஒரு துறையிலே அதிகமான உயர்கல்வியை பெற்றிருக்க வேண்டுமானாலும் புதன் ஜாதகத்திலே நல்ல பலம் பெற்று சாரபலம், ஆட்சி உச்சம் போன்ற நிலைகளிலே இருக்க வேண்டும். அடுத்து புதனை பொறுத்தவரையிலே 1, 4, 7, 10 ஆகிய கேந்திர இடங்களிலே இருந்தால் உயர்தரமான சுபபலன்களை ஜாதகர்களுக்கு தரும் என்று ஜோதிட மூல நூல்களிலே விளக்கப்பட்டிருக்கிறது. லக்கினமம் 12 ராசிகளிலே எந்த லக்கினமாக இருந்து அதிலே புதன் இருந்தாலும்
அதிலே திக்பலம் தரும் என்ற ஜோதிட சாஸ்திரத்தின் மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. திக்பலம் என்பது ராகு கேது தவிர இதர 7 கிரகங்களுக்கு இந்த கேந்திர இடங்களிலே எந்தெந்த இடங்களிலே இருந்தால் அந்த 7 கிரகங்களும் திக்பலம் தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்தின் மூல நூலிலே ஒரு அத்தியாயத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லக்கினம் எந்த லக்கினமாக இருந்தாலும் சரி, குருவோ புதனோ லக்கினத்திலே இருந்தால் அந்த ஜாதகம் திக்பலம் பெற்ற ஜாதகம். 4ஆம் இடம் லக்கினத்திலே இருந்து 4ஆம் இடத்திலே சந்திரனோ சுக்கிரனோ இருந்தால் அந்த ஜாதகம் திக்பலம் பெற்ற ஜாதகம். 7ஆம் இடத்திலே சனி இருந்தால் அந்த ஜாதகம் திக்பலம் பெற்ற ஜாதகம். அடுத்து 10ஆம் இடத்திலே சூரியனோ செவ்வாயோ இருந்தால் திக்பலம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திக்பலம் என்பது அவ்வப்போது ஜாதகனுக்கு யோகத்தை தந்து கொண்டே இருக்கும். அடுத்த ஜாதகத்திலே ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டால் இருந்தால் அந்த தோஷங்களை கட்டுப்படுத்தும், கண்ட்ரோல் பண்ணும் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இவ்விதமான அமைப்பிலே லக்கினத்திலே எந்த லக்கினமாக இருந்து அந்த லக்கினத்திலே புதன் இருந்தால் உன்னதமான ஒரு ஸ்தானத்தை, உயர்ந்த ஸ்தானத்தை அந்த ஜாதகன் வாழ்க்கையிலே பெறுவான். திக்பல யோகத்தாலே அவன் பிரபலமான ஒரு நிலையை பெறுவான். உயர்தரமான கல்வி அறிவு, பேச்சு திறமை, நல்ல நண்பர்கள், உறவினர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு நிலை. அடுத்து நல்ல குடும்ப வாழ்க்கை, சீரான ஆடை ஆபரணங்கள் அனைத்தும் செல்வமும் கிடைக்கும். நல்ல பேச்சு திறமையாலே, நல்ல கல்வி அறிவாலே, புத்திசாலித்தனத்தாலே உயர்ந்த நிலையை பெறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே, 4ஆம் இடம் என்பது அது உங்களது ஜாதகத்திலே லக்கினத்திற்கு 4வது ராசி. லக்கினம் முதல் ராசி, அதிலே இருந்து 4வது ராசி சுகஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. சுகஸ்தானம் மிக முக்கியமான ஒரு விஷயங்களை விளக்கக்கூடிய இடம். தாயாரை பற்றி, வாகன வளர்ச்சி விருத்தியை பற்றி, கல்வி வளர்ச்சி விருத்தியை பற்றி, வீடு கட்டும் ஒரு யோகம் வளர்ச்சி விருத்தியை பற்றி, சொத்துக்கள் சேர்க்கும் வளர்ச்சி விருத்தியை பற்றி, அடுத்து நல்ல நண்பர்களை பெறக்கூடிய இடமாகவும் 4ஆம் இடம் சுகஸ்தானம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சுகஸ்தானமான 4ஆம் இட கேந்திரத்திலே புதன் இருந்தால் நல்ல தாயாருடைய அனுசரணை, அன்பு, நேசவாசம், தாயாருடைய சொத்துக்கள், அடுத்து ஜாதகன் வாகன யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு, உயர்ந்த கல்வி அறிவை பெறக்கூடிய அமைப்பு, சொந்த முயற்சியாலே வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம், சொத்துக்களை சேர்க்கக்கூடிய யோகம், நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய யோகம், இவற்றை பெற்று வாழ்க்கையிலே சுகபோகங்களை அனுபவிப்பான் என்று ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் இடத்திலே, இது உதாரண ஜாதகம், உங்களது ஜாதகத்திலே 7ஆம் இடத்திலே புதன் இருந்தால் அழகான தோற்றத்தை தரும். அது கலத்திரஸ்தானம் என்று பெயர். அது மனைவியை குறிக்கக்கூடிய இடம். மனைவி, நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வெகு தூர பிரயாணம் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடிய இடம். நல்ல அழகான மனைவி கிடைப்பார். 7ஆம் இடத்திலே ஜாதகத்திலே புதன் வலுப்பெற்று இருந்தால் அழகான மனைவி கிடைப்பால், அன்பானவனாக இருப்பால், குடும்பத்தை அனுசரித்து நடத்தக்கூடிய பண்பும் குணநலமும் பக்தியும் அந்த மனைவிக்கு, வாழ்க்கை துணைக்கு இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் இடம் செல்வத்தை தரும். 7ஆம் இடத்திலே சுபகிரகங்கள் இருந்தால் நல்ல இல்வாழ்க்கை சுகத்தையும், செல்வ வசதியையும், குடும்ப அபிவிருத்தியையும் தரக்கூடிய இடமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 10ஆம் இடம் என்பது உச்சகேந்திரம் என்று சொல்லப்படுகிறது. 1, 4, 7, 10 உச்சமான இடமானால் உச்சகேந்திரம் என்ற ஒரு பெயரிலே
10ஆம் இடம் சொல்லப்படுகிறது. 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். 10லே இருந்தால் மிகப்பெரிய நிர்வாகியாக இருப்பான் ஜாதகன். உன்னதமான வேலைகளை செய்து நல்ல உயர்ந்த ஸ்தானத்தை வாழ்க்கையிலே பெறுவார். செல்வத்தை சேமிப்பார். நல்ல செல்வந்தனாக வாழ்வார். பல வேலைக்காரர்கள் ஜாதகனுக்கு அமைவார்கள். உன்னதமான உயர்ந்த நிலையிலே மதிப்பும் மரியாதையும் உடைய ஒரு ஜீவனத்தை ஜாதகன் வாழ்க்கையிலே உறுதியாக பெறுவார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்திலே புதன் இருக்கும்போது மிகப்பெரிய வியாபார நுட்பத்தையும் ஜாதகனுக்கு தரும். பல நிறுவனங்களின் தலைவர்களுக்கெல்லாம் நிறுவன உரிமையாளர்களுக்கெல்லாம் 10ஆம் இடத்து புதன் தான் வலுப்பெற்று இருப்பார்கள் என்பதையும் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து திரிகோண ராசிகள் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் உங்களது ஜாதகத்திலே லக்கினத்திலே இருந்த 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். புத்திர பாக்கியத்தை முக்கியமாக குறிப்பிடப்படுவது. 5ஆம் இடத்திலே புதன் அமையப்பெற்ற ஜாதகர்கள் எல்லாம் மிகப்பெரிய அரசாங்க உத்தியோகத்தை பெறுவார்கள். மிகப்பெரிய அந்தஸ்திலே இருப்பார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களாக அல்லது அரசாங்கத்திலே உயர் அதிகாரிகளாக அல்லது அரசாங்க காரியதரிசி ஆலோசகர்களாக இருக்கக்கூடும் என்று கூட புதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், துணை யோகஸ்தானம் என்று சொல்லுவதால் நல்ல புத்திர பேர்களை ஜாதகன் பெற்று மகிழ்ச்சியான ஒரு நிலையை பெற முடியும். புதனை பொறுத்தவரையிலே நடுநிலைமை வகிக்கக்கூடிய கிரகம். எதிலேயுமே நியாயம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குணத்தை தரக்கூடிய கிரகம் புதன் என்ற ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஏதாவது இருவருக்குள்ளேயோ பலருக்குள்ளேயோ ஒரு தாவா ஏற்பட்டால், பிரச்சனை ஏற்பட்டால் புதன் வலுப்பற்றவர்களை கொண்டு மத்தியஸ்தம் செய்து தீர்க்கலாம். ஆக மத்தியஸ்தம் செய்யக்கூடியவர்கள் நடுநிலைமையான சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு தீர்ப்பை வழங்குவார்கள். அதன் மூலம் ஒரு சமாதானம் பிரச்சனைகளுக்கு இடையே ஏற்படும் என்றும் கூட ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் யோகஸ்தானத்திலே உங்களுக்கு புதன் இருந்தால் பக்தி அதிகமாக இருக்கும். நேர்மை மிக அதிகமாக இருக்கும். கடவுளுக்கு பயந்து செய்யக்கூடிய ஒரு மனநிலையை அந்த ஜாதகன் பெறுவார். 9ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். மிக உயர்ந்த உன்னதமான யோக பலன்களை ஜாதகர்கள் பெறுவார்கள். அடுத்து 9ஆம் இடத்திலே இருக்கப்பெற்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய மேடை பேச்சாளர்களாகவும் மிகப்பெரிய தர்க்கவாதம் பட்டிமன்றம் போன்றவற்றிலே நல்ல திறமையாக அனைவரின் பாராட்டையும் கைதட்டலையும் பெறக்கூடிய வகையிலே பேசி உணர்ச்சி வசமாக பேசி தங்கள் கருத்துக்களை வெளியிடக்கூடியவர்களாகவும் நல்ல இலக்கியவாதிகளாகவும் ஆதிகால ஜோதிட நூல்களையும் புராதன கலைகளையும் கற்றறிந்த மேதைகளாகவும் 9ஆம் இடத்து புதன் ஜாதகரை உருவாக்குவார் என்றெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய புதன் பேச்சு வாய்மையை தரும். உண்மையை பேசுவார். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பார். உயர்தரமான வாழ்க்கையிலே தெய்வ கடாட்சியத்தை பெற்று நல்ல யோகங்களை பெற்று வாழ்க்கையிலே உயர்நிலை அடைவார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கேந்திரம் திரிகோண ராசிகளை பற்றி சொன்னேன். அடுத்து 3ஆம் இடம் 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் ஆகிய மறைவு ஸ்தானங்களிலே புதன் இருந்தால் எவ்விதமான பலன்களை தருவார். 3ஆம் இடத்திலே புதன் இருக்கப்பட்டவர்களெல்லாம் நல்ல புத்திசாலியாக இருப்பார்கள். பத்திரிகையாளர்கள் ஜேர்னலிஸ்டாக இருப்பார்கள். பத்திரிகை துறையிலே பணியாற்றவர்களாக இருப்பார்கள். புத்தகம் எழுதும் ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்கள்.
ஏதாவது ஒரு நூலுக்கு ஆசிரியராக இருப்பார். ஆக நல்ல குடும்ப வாழ்க்கையும் ஜாதகருக்கு அமையும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் இடத்திலே ஜாதகனுக்கு புதன் வலுப்பெற்று இருந்தால் கண்டிப்பாக நல்ல தனலாபங்களையும் பெற முடியும். 6ஆம் இடத்தை பொறுத்தவரையிலே சோம்பலை தரும், சுறுசுறுப்பை தராது. தனித்த வார்த்தைகளை, கொடூரமான அசிங்கமான வார்த்தைகளை ஜாதகன் பேசக்கூடும். ஆனால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும். அவனது பேச்சு அவனுக்கு எதிராக அமையும். பேச்சே சிலருக்கு எதிராக அமைந்து அதன் மூலம் பல்வித நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க வைக்கும். அவ்விதமான நிலையை 6ஆம் இடத்திலே புதன் இருந்தால் தரும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் இடத்தை புதன் இருந்தால் உன்னதமான செல்வ வசதியை, அபிவிருத்தியான குடும்ப நலத்தையும் நல்ல குடும்ப சுகத்தையும் ஜாதகன் பெறுவான் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் இடத்திலே புதன் இருந்தால் விழலுக்கு இறைத்த நீராக அவனது உழைப்பு வீணாகும். வீண் செலவு ஏற்படும். கஷ்ட நஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஒருவேளை நான் சொன்ன இந்த 3, 6, 8, 12 ஆகியவை ஆட்சி உச்சம் பெற்ற இடங்களாக சுபகிரகமான சுக்கிரனுடைய வீடுகளாக குருவுடைய வீடுகளாக அமைந்தால் சுபபலன்களை தரலாம். ஏதாவது சிறிய அளவிலேயாவது சுபபலன்களை தரலாம் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதோடு புதனை பொறுத்தவரையிலே பாதகாதிபதி புதன் குரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது சரியான பொருத்தமாக பலன் அமையாது. புதனுடைய லக்கினம் கன்னியாக இருந்தாலும் மீனமாக இருந்தாலும் 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு ரகம் பாதகாதிபதி என்பதால் குரு பாதகம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நடக்காது. அது பாதகாதிபதி பாதகம் பெற்றால்தான் நடக்கும். பாதகாதிபதி அந்த லக்கினாதிபதியோடு இணைந்தால், லக்கினாதிபதி குருவும் புதனும் இணைந்தால் மதிவாணன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேச்சால் புகழடைவார், உயர்நிலையை பெறுவார். இவ்வாறு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக குருவும் புதனும் இணைந்தால் மதிவாணன், குருவும் சுக்கிரனும் இணைந்தால் மிகப்பெரிய கலைஞன், குருவும் சந்திரனும் இணைந்தால் வளர்வரை சந்திரனும் இணைந்தால் நல்ல செல்வந்தன், நல்ல பேச்சாளர் என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து, இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே வெளியிடப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களுமே ஆதிகால மூல நூல்களின் கருத்துக்களை எடுத்து நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை எல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்ற எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.